ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டெலிவரி ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பீரியட் டிசம்பர் 1, 2022. எனக்கு டெலிவரி டேட் செப்டம்பர் 4, 7 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 4 ப்ரைவேட்டில் கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட்டில் 7 கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு செப்டம்பர் 1 ஆச்சு, 2 ஆச்சு. அது அப்போ தான் வலி வந்தது. செப்டம்பர் 2 தான் வலி வந்தது. எங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ பெயின் ரொம்ப வந்துருச்சு. அந்த ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பெயின் வந்துருச்சு. லைட்டாக ரொம்ப வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி வந்தது. அங்கே அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கொஞ்சமாக வாங்கி சாப்பிட முடியாமல் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தோம். நான் ஃபஸ்ட்டுலேருந்தே நார்மல் டெலிவரியாக பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நார்மல் டெலிவரி பெற்றுக்கிட்டா தான் நம்ம குழந்தைய எல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியத்தோடு இருந்தேன். நான் எப்படிலாம் வேலை செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிங்கிறனால வீட்டிலேருந்து அவ்வளோவா வெளியே வாக்கிங் கூட போனது கிடையாது. அம்மா வீட்டுக்கு ஒரு 9 மாதத்தில் போனதுக்கப்புறம் தான் நான் வாக்கிங் போனது, இந்த துணியெல்லாம் அலசுனது, அந்த மாதிரி கொஞ்சம் வேலையில் பார்த்தேன். வீட்டில் சாதாரணமாக சமைக்கிறது, கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணுறது, அந்த மாதிரி போனோம். சாட்டர்டே சண்டேனா பார்க்கில் அந்த மாதிரி வாக்கிங்கில் கொஞ்சம் போயிருக்கேன். ரொம்ப வாக்கிங் போனேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வேலை செஞ்சேன்னு சொல்லவே முடியாது. ஆனால் 9ஆம் மாதத்தில் நான் கொஞ்சம் நல்லா எல்லோரும் சொல்லி வேலை செய்ய ஆரம்பித்தேன். துணி துவைக்கிறது, அலசுறது, அப்புறம் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி. பெயின் ரொம்பவே வந்துருச்சு. கரெக்டாக சனிக்கிழமை 7:30 மணிக்கு நைட்டு வலி வந்துருச்சு. செப்டம்பர் 2ஆம் தேதி வலி தாங்கவே முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா சீக்கிரமாக சாப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த டைமில் சாப்பிடவே முடியல. தோசை சுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு நானும் 8:30 மணி ஆச்சு, 9, 9:30 அப்படி ஆகிட்டே இருந்தது டைம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஒரு மணி ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நைட் டைமில் ஆம்புலன்ஸில் போனால் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னதுனால போனோம். அப்புறம் ஆம்புலன்ஸில் போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்க அட்டை, அந்த நோட்டில் ஒன்று என்ட்ரி பண்ணியிருப்பாங்களே, எல்லாமே வாங்கி ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. போன உடனே அதுதான் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு க்ரீன் கலர் அட்டை கொடுத்துட்டு அம்மாவை கூட வச்சுக்கலான்னாங்க. ஜென்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அலோடு கிடையாது. எனக்கு ஈரோடு ஜிஹெச்சில் தான் குழந்த பிறந்தது. அப்போ அந்த புது கட்டடம்லாம் கட்டலை, பழைய கட்டடத்தில் தான் எனக்கு குழந்த பிறந்துச்சு. அப்புறம் நைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, கை வச்சுட்டு. கர்ப்பவாயு கொஞ்சமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு 2 விரல் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு குழந்த பிறக்க. நான் எப்போ குழந்த பிறக்குன்னு கேட்டதுக்கு ஒரு 10 hours ஆயிரும் அப்படின்னு. 10 hours அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டு எல்லாம் தம்பி, அப்பா ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள எல்லாத்தையும் வீட்டுக்கு போங்க, நான் காலையில் தான் குழந்த பிறக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. கொஞ்சம் தூரம் நடக்கிறேன், படுக்கவே முடியல. போய் நர்ஸுக்கிட்ட, டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்கிறேன் பெயினாக இருக்குன்னு. ஆனால் வலி விட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. பேபியோட ஹார்ட் பீட்டு எல்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காலையில் 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு நல்லா பெயின் வர மாதிரி ஆயிடுச்சு. நைட்லாம் தூக்கம் வரல. அந்த நைட்டு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எப்படி தான் அந்த நைட்டை நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரம் நடக்கிறது, அம்மாவும் தூங்கவே இல்லை அப்புறம் 6 மணி ஆச்சு, 7 ஆச்சு. நான் காஃபி குடித்ததே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு காஃபி கொடுத்தாங்க. அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு போனேன். நம்மளால் எதையுமே சாப்பிட முடியாது. அந்த பெயின் வந்துருச்சுன்னா மைண்டு ஒரு இதாகவே இருக்காது. எப்படா குழந்த பிறக்கும், ரிலாக்ஸ் ஆகலான்னு தான் இருக்கும். எதுவுமே சாப்பிடவே எனக்கு தோணலை. அப்புறம் நான் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லா கை வீசி நடந்து போன்னு சொன்னாங்க. அப்புறம் நடந்துகிட்டு இருந்தேன் 9 மணிக்கு. அப்புறம் எல்லோரும் காலையில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க டெலிவரிக்காக. அவங்கள கூப்பிட்டு இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தாங்க. நல்லா கர்ப்பவாயு ஓப்பன் ஆகிடுச்சு, உங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறந்துடணும். 9 மணிக்கு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு குழந்த பிறந்துடணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. டாக்டர் பார்த்துட்டு போகிறாங்க. பேபி உங்களுக்கு ஸ்லோவாக தான் இறங்கி கீழே வருது அப்படின்றாங்க. வலிக்குது, சீக்கிரம் பிறக்குமா, எப்போ பிறக்கும், என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நோ பெயின் நோ டெலிவரினே டாக்டர் சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவை கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை.
அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த டைம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது வந்து ஈஸின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு ஒரு 11 மணிக்கு. அப்புறம் எனக்கு வந்து 12:23க்கு வந்து குளுக்கோஸ் கையில் போட்டாங்க. குளுக்கோஸ் போட்டாலே குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம்னு எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து நர்ஸுங்கெல்லாம் எல்லோரும் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க. கரெக்டாக 12:23க்கு வந்து பாப்பா வந்து பிறந்துட்டாங்க. செப்டம்பர் 2 நைட்டு வலி பிடிச்சி 3 தான் பாப்பா பிறந்தாங்க. உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போய் வெயிட் போடுறது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோடய பெண் குழந்தை. 2,700 வெயிட் இருந்தாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்தோன்னு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பிறக்கும்போது எப்படியாவது காப்பாற்றிடுங்க என்னென்னு அதையே தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நிறையா சாமியை மனசுக்குள்ளே வேண்டிட்டேன். நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து என்னோடய குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் நான் வந்து காப்பர் நான் போட்டுக்கல. எனக்கு வந்து போட்டுக்க இஷ்டம் இல்லை, அதனால் நான் போட்டுக்கல. காப்பர் டீ போட கூப்பிட்டாங்க, நான் போகலை. அப்புறம் கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த டைம் வேறு தாண்டி போனனால எனக்கு வந்து போடாமல் அப்புறம் நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை தங்க வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து புதன்கிழமை ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவை தூக்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுட்டு அம்மா பார்த்துக்கிட்டாங்க. காப்பர் டீ வந்து நான் ஏன் போடலைன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் நான் போட்டுக்கல. அப்புறம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்க வச்சாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலில் நல்லா தான் கவனிச்சிக்கிட்டாங்க. அப்பப்போ வந்து செக் பண்ணுறது, குழந்தைய செக் பண்ணுறது, ஊசி போடுறது, நம்மளுக்கு ஊசி போடுறது, அப்புறம் பெட்டு மாற்றுறது, க்ளீனாக துடைக்கிறது, கூட்டி விடுறது, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்தது. மனதைரியம் மட்டும் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.